ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மாமிஸ் லவ் கிச்சன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். உங்களுக்கு பிடிச்சவங்களோட சூப்பராக என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிறிஸ்மஸ் டே விலாக் தான். ஸோ கிறிஸ்மஸ் அந்த வீக் அன்றைக்கி நாங்கள் பண்ண சின்ன சின்ன விஷயங்கள் கூடமே இந்த விலாகில் இருக்குது. ஸோ கிறிஸ்மஸ் டே அன்றைக்கி ஃபஸ்ட்டு ஒரு ட்ரெடிஷனாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீன்னு இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கிஃப்ட்ஸுமே அதில் வச்சுருப்பாங்க. யாருக்கு யார் கொடுக்கணுமோ அந்த கிஃப்ட்ஸ் எல்லாமே நைட்டு வச்சுடுவாங்க. காலையில் ஏஞ்சி வந்த உடனே இதை அன்ராப் பண்ணி யாருக்கு என்ன கிஃப்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறது தான். ஸோ இந்த வாட்டி வந்து நாங்கள் என் பையனுக்கு மட்டும்தான் நான் கிஃப்ட்ஸ் கொடுக்குற பழக்கமே எங்களுக்கு இருக்குது. ஆனால் இந்த வாட்டி என் பையன் வந்து எங்களுக்கு கிஃப்ட்ஸ் வச்சுருக்கான். ஸோ அவருக்கு வந்து மணி சேவ் பண்ணுவாங்க இல்லையா, நம்ம அப்பப்போ சின்ன சின்ன வேலைக்கு நான் வந்து 10 cents 25 centsன்னு கொடுப்பேன். அதை வச்சு அவர் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்ன அப்படின்றது ரொம்ப ஏன்னா இங்கே வந்து இந்த இயர் கிறிஸ்மஸ் கிஃப்ட்ஸ் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் வச்சது வந்து இதுதான். இந்த ஸ்டாக்கின்ஸில் வந்து என் பையனுக்கு வச்சுருக்கோம். இது ரெண்டு வந்து என் பையன் வச்சுருக்கான். ஸோ என்னன்னு பார்க்கலாம். நீ தானடா வச்சுருக்க? இது யாருக்கு? மம்மிக்கா? மாம் போட்டிருக்கு. So what is this? Ornament. Okay, இது என்ன எங்கே வாங்கின? School holiday shop. ஹாலிடே ஷாப்பில். வேர்ல்ட்ஸ் கிரேட்டஸ்ட் மாம். தேங்க்யூ மித்துல், லவ் யூ மாம். ஸோ போடு, இந்த ட்ரீயில் போடுவா. You want to put the tree? Where do I put it? போடு. நைஸ். ஸோ நெக்ஸ்ட் என்ன வருது? இன்னமும் பாக்ஸ் ரெட். என்னடா பாக்ஸ் இது? மம்மிக்கா? செயின் ஒரு நெக்லஸ். நெக்லஸ் தானடா? நைஸ். இந்த கலர் உனக்கு பிடிக்கும்ல? ப்ளூ. ஐ ஆல்சோ லைக் தட் கலர். என்னமோ எழுதியிருக்கு மித்துல். லவ், ஐ லவ் யூ. இங்கே இந்த சைடு இருக்குது. டு த மூன் அண்ட் பேக். நைஸ், வெரி குட். குட், தேங்க்யூ. சரி, மம்மிக்கு ஏன் நெக்லஸ் வாங்கிட்டு வரேன் நீನು? திஸ் இஸ் மை செகண்ட் நெக்லஸ். ஐ நோ வை நெக்லஸ் மித்து. டு யூ ஹாவ் எனி ரீசன் ஃபார் தட்? நோ, யூ லைக் இட்? ஓகே, தேங்க்யூ. ரொம்ப அழகாக இருக்குது. அண்ட் இது யாருக்கு இங்கே வச்சுருக்கியே? இது ஹைடு பண்ணி வச்சிருக்க மாதிரி இருக்கு. ஸோ டேடிக்கா? யூ மேட் திஸ்? ஆக்சுவலாக இது வந்து இங்கே ஒன்று இருக்கே. இது இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஒர்க் பிளேஸில் வந்து பண்ணாங்க, ஒரு கிட்ஸுக்கெலாம் பண்ண வச்சுருந்தாங்க. ஸோ இது வந்து நான் பண்ணது. இது வந்து என் பையன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து பண்ணியிருக்காரு. ஸோ இதுதான் டேடிக்கு கிஃப்டா? சரி, மம்மிக்கு கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்கேன். டேடிக்கு கிஃப்ட்டு ஹாலிடே ஷாப்பிங்கில் தான் வாங்கினியா இல்லையா? சொல்லு. There wasn't anything good for it. டேடிக்கு எதுவும் பெருசாக இல்லையா? ஓகே, நைஸ் மித்துல். ஐ திங்க் டேடி வில் லைக் இட். அண்ட் வாட் இஸ் திஸ்? வாட் இஸ் திஸ் மித்துல்? இந்த கிஃப்ட் வந்து எப்போ நம்ம போனது, சர்ச்சுக்கு போயிருந்தோம் நாங்கள் கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு. அங்கே வந்து எங்களுக்கு சர்ப்ரைஸாக கொடுத்த ஒரு கிஃப்ட் இது. ஸோ நாங்கள் அங்கேயே வந்து ஃபோட்டோ பூத் மாதிரி வச்சு அப்போவே வித்தின் ஒரு 10-15 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணி கொடுத்த ஒரு பிக்சரு. நிறைய மெமரியாக இருக்கும். அன்றைக்கி வந்தவங்களுக்கு வந்து நல்ல ஒரு மெமரியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அழகாக இருக்குது இதுவும். நைஸ். பட் இது நான் உன்னோட கிஃப்ட் இல்லை, கரெக்டாக? யூ லைக் இட், அதனால இங்கே வச்சுருக்கியா? ஓகே. ஸோ டேடிக்கு கிஃப்டே இல்லைன்றதுனால நம்ம இதை வச்சிட்டோம். ஓகே, சரி, உன்னோடது பார்க்கலையே. வா, உன்னோடது பாரு, வா. ஆக்சுவலாக உன்னோடது இன்னும் இது போட்டது வந்துக்கிட்டு இருக்கு. இது இன்னும் வேறு. இந்தா பாரு, ஓப்பன். இந்த பேரக்கீட் தானே சொல்லுது? இல்லை பேரட்டா? பேரட். ஓகே. ஸோ இது வந்து இதே மாதிரி ஒரு டாய் வந்து மித்துலோட பாட்டி வாங்கி கொடுத்தாங்க. அந்த டாய் இன்னுமே வச்சுருக்கான். அதோட நிலைமையே பார்க்குறதுக்கு ரொம்ப மோசமாக இருக்குது. அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காக இதை வாங்கி கொடுத்துருக்கோம். இது ஒரு சாஃப்டான ஒரு பஞ்சவர்ண கிளி. அப்படி தானே மித்துல்? அந்த அந்த பேரட் பிடிச்சிருக்கா, இந்த பேரட் பிடிச்சிருக்கா? பரவாயில்ல, சொல்லு. ஓல்டு ஒன் தான் பிடிச்சிருக்கு.
ஸோ இது எனக்கு தெரியல இது அவ்வளோ பிடிச்சிருக்கு அந்த பேரட்டு. அப்புறம் நெக்ஸ்ட்டு இது பாரு, இது இது யார் வாங்கினது? இது வந்து ஹாலிடே ஷாப்பிங்கில் அவனுக்கே அவர் வாங்கிக்கிட்டது. ஸோ ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இது என்ன இதுடா இது? ஜிராஃப். ஓகே, நைஸ். ஸோ உனக்கு இன்னும் 2 டாய் வந்துக்கிட்டு இருக்கு. மேபி இட் வில் கம் இன் 1 வீக் ஆர் 10 days. ஓகேவா? வெரி நைஸ் கிஃப்ட்ஸ் மித்துல். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இந்த 2 ஆர்னமெண்ட்டும் போட்டுரு ட்ரீல. ஓகே. ஸோ இதை தவிர்த்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளவர், இது வந்து ஆர்கிட் நினைக்கிறேன். இந்த ஃப்ளவர், அப்புறம் வந்து காஃபி மக், அந்த மாதிரி நிறைய கிஃப்ட்ஸ் எங்களுக்கும் வந்திருக்கு. இது வந்து எங்கள் பையன் எங்களுக்கு கொடுத்தது, அவர் எங்கள் பையனுக்கு நாங்கள் கொடுத்தது. ஸோ கிறிஸ்மஸ்னாலே கிஃப்ட்ஸ் தான். கிஃப்ட்ஸ்னாலே வந்து அது கிவிங், அதாவது மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு. ஸோ எங்கள் பையன்கிட்டேருந்து நாங்கள் வாங்கின கிஃப்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஏன்னா வந்து அது ஒரு சின்ன மணியாக இருந்தாலும் நம்மளுக்கு வாங்கணுன்ற ஒரு ஆசையோடு வாங்கியிருக்காங்க இல்லையா. இது அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்தோம் என்றால் ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா என் பையனுக்கு வந்து வாஃபிள் கேட்டிருக்கான். ஸோ வாஃபிளுக்கு மெயினாக பட்டர் வச்சு தான் அவர் சாப்பிடுவார், வேறு எதுவுமே தேவையில்லை. இப்போ எனக்கு வந்து என்னென்னா தோசை ஊற்றணும். என் ஹஸ்பண்ட் இட்லி சாப்பிட போகிறாங்க. ஸோ இட்லி ரெடி ஆகிடுச்சு. தோசை ஊற்றணும். நம்ம வாஃபிள் மேக்கரை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு தோணுச்சு, ஏன் நம்ம இதில் ஊற்றி பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு. இதில் நான் அப்படியே நம்ம நார்மல் தோசை மாவை இதில் ஒரு 2 கரண்டி ஊற்றி அப்படியே மூடி போட்டு நான் பாட்டி என் வேலையை பார்க்க போயிட்டேன். ஏன்னா வந்து நம்ம இது கூடவே நின்று திருப்பி போடுறது, எண்ணெய் ஊற்றுறது, அந்த மாதிரி வேலை கிடையாது. ஸோ நம்ம இந்த மாதிரி ஒரு 2 கரண்டி மாவு ஊற்றிட்டு ஒரு 5 minutes அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம திருப்பி போடுற அந்த பக்கத்தில் நின்று பார்க்குற வேலை மிச்சன்றதுனால நான் ட்ரை பண்ணேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு சைடு கிறிஸ்பியாகவும், ஒரு சைடு நல்லா கிறிஸ்பியாகவும், ஒரு சைடில் வந்து ஓரளவுக்கு கிறிஸ்பியாகவும் இருந்துச்சு. இன்னும் நல்லா கிறிஸ்பியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சோன்னா நல்லா அப்படியே க்ரன்ச்சியாக இருக்கும். ஸோ தோசை வாஃபிளுக்கு வந்து தொட்டுக்க வந்து நான் பூண்டு சட்னி நைட்டு பண்ணியிருந்தேன். ஸோ அதுதான் சாப்பிட போகிறோம். ஸோ ஒரு வீட்டில் வந்து 3 பேர் தான் இருக்கோம் அப்படின்னாலுமே 3 பேர் 3 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம் அப்படின்னா இப்படி ஏதாச்சும் ஒரு சின்னதாக ஒரு ட்ரிக் வச்சு பண்ணிக்கிட்டால் தான் உண்டு. ஸோ இது நல்ல ட்ரிக், நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக கிறிஸ்மஸ் லன்ச் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பிரியாணி. இது வந்து தல்பாக்கட்டி ஸ்டைலில் சீரக சம்பா ரைஸ் வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ சிம்பிளாக ஒரு மஷ்ரூம் பிரியாணி. ஸோ இதோட ரெசிபீஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்கிறதுனால நான் இப்போ எதுவுமே இன்க்ளூட் பண்ணலை. நம்மளோட லன்ச் பிளேட் சீரீஸ் இருக்கு இல்லையா, அதுதான் நான் எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து இன்றைக்கி உள்ளதில் வாழைக்காய் ரோஸ்ட். இது அடுத்ததாக முள்ளங்கி ஸ்டிர் ஃப்ரை மாதிரி. ஸோ முள்ளங்கியை நல்லா வதக்கிட்டு அதில் உப்பு, மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், அது மட்டும்தான், தேங்காய்லாம் எதுவும் கிடையாது. ஸோ இது வந்து இன்னும் முள்ளங்கி மாதிரியே இருக்காது, ரொம்ப டேஸ்டியாகவே இருக்கும். அடுத்ததாக வந்து அஸ்பரகஸ் பொரியல். ஸோ நம்மளோட கீரைத்தண்டு பொரியல் இருந்தால் எப்படி இருக்கும், அதே ப்ரொசீஜர் தான். நம்ம வந்து தண்ணிலாம் தெளிக்கவும் தேவையில்லை. ஜஸ்ட்டு ஒரு 5 minutes இது அப்படியே மீடியம் ஹீட்டில் வதக்கணுன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக வந்து சிக்கன் மசாலா. ஸோ என் கையில் கிடச்ச எல்லா பவுடரையும் போட்டு பண்ணி வச்சுருக்கேன். மெயினாக பெப்பர் இருக்குது. ஸோ அதனால் பெப்பர் சிக்கன் கூட வச்சுக்கலாம் இது. அடுத்ததாக நம்ம மஷ்ரூம் பிரியாணி பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் சாலடுக்கு பதிலாக ஆனியன் ரைத்தா அது வச்சுருக்கேன் நான். ஸோ இப்படி தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்களோட லன்ச் பிளேட் வந்து இப்போ வந்து இப்படி தான் இருக்குது. ஸோ வெஜிடபிள்ஸும் இருக்கும், ப்ரோட்டீன் இருக்கும், கார்ப்ஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேலன்ஸ்டாக கொண்டுட்டு போயிட்டு தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் ரெஸ்ட் ஆஃப் த லைஃப்பும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். ஸோ பார்க்கலாம். அடுத்து ஒரு சாப்பிட்டுட்டு ஒரு ஸ்வீட்டாக எதாவது சாப்பிடணும் போல் இருக்கும் இல்லையா. ஸோ அப்போ வந்து நான் அந்த பொமோகிரானட் ஜூஸு காஸ்கோவில் இருக்கும். ஸோ அது மட்டும் ஒரு சின்னதாக ஒரு 5 to 6 சிப்ஸ் அந்த அளவுக்கு தான் எடுத்துப்பேன். நான் மட்டும்தான் இதை குடிப்பேன். இதுவே எனக்கு வந்து 1 மாதம் அந்த பாட்டில் வரும். இது மாதிரி ஸ்வீட் கிரேவிங்ஸ் வரும்போது ஒரு ஜூஸாக குடிச்சிட்டோன்னா அது அப்படியே காம் டவுன் ஆகிடும். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கிறிஸ்மஸ்க்கு முன்னாடி அந்த முந்தின வீக் நடந்தது. எங்களுக்கு சர்ச்லேருந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க, கிறிஸ்மஸ் செலிப்ரேஷனுக்கு வாங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, நாங்களும் பையனுக்கும் வந்து லீவு தான் அப்படின்றதுனால நாங்கள் போயிட்டு வந்தோம்.
அங்கேயுமே வந்து அந்த கிறிஸ்மஸ் நம்ம தீபாவளி ஃபங்க்ஷன் பொங்கல் ஃபங்க்ஷன்லாம் பார்த்துருப்போம். இது வந்து நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி கிறிஸ்மஸ் செலிப்ரேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது பார்த்தேன். இதுலேயுமே வந்து பாட்டு, நாடகம், அதுக்கப்புறம் சிங்கிங் எல்லாமே இருந்துச்சு. நாங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ணோம். நல்லா பண்ணியிருந்தாங்க, எல்லாருமே அழகாக இன்வால்வ்டாக பண்ணியிருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெலுங்கு சாங்கு, அந்த டிவோஷ்னல் ஜீசஸ் சாங்கு. பாட்டு கேட்கவும் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கிட்ஸ் வந்து அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படியே பொம்மை மாதிரி இருந்து பர்ஃபார்ம் பண்ணதுமே ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சு. நல்லா பாருங்கள், அப்படியே என்ஜாய் பண்ணி அவங்க ஆடிக்கிட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது. அடுத்ததாக வந்து சாங்ஸு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க வந்து இவங்களே ஓன் லிரிக்ஸ் கூட எழுதுவாங்க. மேபி இந்த சாங்குமே அவங்களோட ஓன் லிரிக்ஸாக கூட இருக்கலாம். பாட்டு வந்து அகெயின் அடுத்ததாக ஒரு ப்ளே பண்ணியிருந்தாங்க. ஸோ ஜீசஸ் எப்படி பிறந்தார் அப்படின்றதுக்கு. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. இது ஒரு ½ அன் ஹவர் கிட்ட போச்சு இந்த ஒரு ப்ளேவே. ஸோ அவ்வளவு கோஆர்டினேஷன், அவ்வளவு ப்ராக்டிஸுமே வந்து எனக்கு தெரிஞ்சு அவங்கக்கிட்ட கேட்டபோது ரொம்ப ஷார்ட் டேர்மில் தான் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டில் ரொம்ப அழகாக வந்துருந்துச்சு. இப்போ இதில் போட்டிருக்கிற அந்த விங்ஸ் எல்லாமே கூட பார்த்திங்கன்னா அவங்களே கையிலேயே செஞ்சுருக்காங்க. ஸோ பாருங்கள். The one who should be worshipped. I should be the one who should be adored. Why should we worship God when I'm the one anointed from Lord? இது வந்து பார்த்திங்கன்னா ஆடம் அண்ட் ஈவ் வந்து அந்த ஆப்பிளை சாப்பிடுவாங்க இல்லையா, ஸோ அந்த சீன் பாருங்கள். Did you hear that? No, hear what? Eve. Hello? Who is it? Did God really say you must not eat of any? We are forbidden to eat from the tree in the middle of the garden. God said if we eat or even touch the fruit, we will die. You will not die. God knows that if you eat it, your eyes will be open, and you will be like Him, knowing both good and evil. So, what is happening to us? We have sinned against the Lord. Quick, hide before God finds us. May your name be exalted and worshipped. Where is your food? Today, the Savior has been born in a city in Bethlehem. That sounds amazing. We have to go and see. Come on, hurry. ஸோ சூப்பராக போச்சு அந்த ஈவினிங் எங்களுக்கு பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் எங்களுக்கு ஃபுட்டுமே வச்சுருந்தாங்க. அப்புறம் இந்த ஃபோட்டோ பூத் அண்ட் கிஃப்ட்ஸு எல்லாமே இருந்துச்சு. ஸோ அன்றைக்கி ஈவினிங் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் அந்த வீக்கில் ஒரு நாள் வந்து நான் எப்போவுமே இந்த பச்சை மிளகா வந்து மொத்தமாக வாங்கி அரைச்சி சின்ன சின்ன க்யூப்ஸாக போட்டு வச்சுருவேன். ஸோ இந்த வாட்டி நான் இன்னும் கொஞ்சம் அதை சிம்பிளாக ஆக்குறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக அந்த க்யூப்ஸாக போடுறது, அந்த அந்த ட்ரே இருக்கும், அது யூஸ் பண்ண மாட்டேன். அது இன்னும் கஷ்டமாக இருக்கும்னு எனக்கு ஃபீல் ஆகும். ஸோ அதனால நான் வந்து சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி வைப்பேன். பட் இந்த வாட்டி நான் அதையுமே இன்னும் கொஞ்சம் சிம்பிளாக ஆகியிருக்கேன். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பச்சை மிளகாவை வாங்கி நல்லா காம்பு எடுத்துகிட்டு வாஷ் பண்ணி அதை நல்லா ஆற வச்சுட்ட பிறகு நீங்கள் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக ஆயில் போட்டு நல்லா முடிஞ்ச அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன இதுவாக பைப் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு பொரியலுக்கு ஒரு சட்னிக்கு அப்படின்னும் போது ஒரு பீஸ் ஆர் 2 பீஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு வந்து மெயினாக பச்சை மிளகா வந்து ரொம்ப நம்ம
அது ஹேண்டில் பண்ணிகிட்டே இருந்தோன்னா கை இரிட்டேஷன் ஆகும். அது தெரியாமல் நம்ம கண்ணில் வச்சிட்டோன்னா பயங்கரமாக கண் எரியும். நான் இந்த வேலையை நிறைய பண்ணியிருக்கிறதுனால தான் இதெல்லாம் நான் முன்னாடியே பண்ணி வச்சுடுவேன். ஸோ அதனால் வந்து இது நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். பட் இப்போ இந்த டைம் வந்து இன்னும் கூட நான் சிம்பிளாக ஆக்கியிருக்கேன். ஸோ எப்போவுமே இந்த மாதிரி பண்ணிவிட்டு, அதாவது பைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃப்ரீசரில் வச்சுருங்க. ஒரு 3 or 4 hours ஆகிட்ட பிறகு இது வந்து அப்படியே சாலிட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் ஜிப்லாக்கில் போட்டுட்டு ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணும்போது நீங்கள் அந்த ஜிப்லாக்கை எடுத்துகிட்டு ஒரு பீஸ் 2 பீஸ் அப்படியே பிக் பண்ணுறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்து பெரிய ஒரு லட்டு மாதிரி ஆகிடாது. நீங்கள் வந்து இந்த மாதிரி ட்ரேயில் வச்சு ஒரு 3 hours ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஜிப்லாக்கில் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறது இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இது வந்து நான் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg பச்சை மிளகா இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் வாங்கிட்டு வந்து மொத்தமாக பண்ணி வச்சுடுவேன். இது ஒரு 2-3 மாதம் எனக்கு தாராளமாகவே வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 3-4 hours ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி எடுத்து திரும்ப நான் ஜிப்லாக்கில் போட்டு ஃப்ரீஸ் பண்ணி வச்சுடுவேன். ஸோ அகைன் இது வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி, அதாவது தேர்ஸ்டேன்றதுனால வந்து நான் சாமி கும்பிட்டேன். இந்த பூ நான் சொன்னல ரீசெண்ட் ஹாபி வந்து எனக்கு பூ கட்டுறது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு. ஸோ எவ்ரி வீக் வந்து இந்த வேலை நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த வீக்கோட மாலை வந்து இதுதான். இந்த vlog இதோடு நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மாமிஸ் லவ் கிச்சனோட எப்போதுமே இணைஞ்சிருங்க. இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.